ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இந்தியாவில் இருக்கிற நீதிபதிகளுக்கு தெண்ட சம்பளம் என்று சொல்லியிருக்கேன். ஜெயபாண்டி சயின்டிஸ்ட் எதற்காக தெண்ட சம்பளம் என்று சொல்கிறேன்னா, நீதிபதிகளுக்கு வாய்தா தேதி சொல்ல தெரியுது. ஆனால் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு சொல்லுவது உண்மையா பொய்யா என்று கணிப்பதற்கு கூட புத்தி இல்லாதவன் நீதிபதியாக இருந்து கொண்டு வாய்தா தேதி மட்டும் சொல்கிறான். வாய்தா தேதி சொல்வதற்கு 1ஆம் வகுப்பு மாணவர்கள் போதும் தேதி சொல்வதற்கு. இதற்கு 2 லட்சம் 3 லட்சம் மாதம் சம்பளம் இவன்களுக்கு கொடுக்கறது, அதாவது வேகாத வெயிலையும் மழையிலையும் பணியிலையும் வேலை பார்த்து மக்கள்கள் வரி பணத்தை சம்பளமாக நீதிபதிகளுக்கு கொடுத்து இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட உழைப்பு காசை ஒரு ஊனம் பெற்றவனுக்கு கொடுத்தாலும் பரவாயில்லை, இப்படிப்பட்ட நீதிபதி என்ற சோம்பேறிகளுக்கு கொடுத்து வெறும் 2 வருஷமாக வாய்தா தேதி மட்டும் சொல்கிறான். 2 வருஷம் முடிய போகுது, வெறும் வாய்தா தேதி மட்டும் சொல்கிறான் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டுக்கு. அதனால் 27/2 அந்த வாய்தாவில் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இந்த வாசகத்தின் அடிப்படையில் நிறைவேற்றி காட்டு என்று சொல்ல வேண்டும். நான் அதை நிறைவேற்றி காட்டலைன்னா புதியதாக அக்கௌண்ட்டு தொடங்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு நான் அவர்களுடைய அக்கௌண்ட்டில் 5000 போட இருக்கிறேன், மதுரை மாவட்டம் முழுவதும். இப்படி கோரிக்கையை கொடுக்கணும், நிறைவேற்றி காட்டணும். அவன்தான் மனிதன். ஆகையால் 27/2 வாய்தாவில் இப்போ பார்த்தீங்கன்னா 5 தடவை நான் லெட்ரு அனுப்பியிருக்கேன். 5 தடவை லெட்ரு எனக்கு எந்த ஒரு பதிலும் அனுப்பலை. சரி, நீ விசாரிச்சிங்க ஜெயம் 1 நீதிமன்றம் விசாரிச்சுட்டு என்ன சொன்னோம், ஜெயபாண்டியன் உங்களை லெட்டரில் அனுப்பியிருக்கேன், விசாரணை நகல் என்று சொல்லணும். அதுவும் அனுப்பலை. நான் அனுப்பின லெட்டருக்கும் 5 தடவை அனுப்பியிருக்கேன். 5 தடவையும் எனக்கு எந்த ஒரு பதிலும் அனுப்பலை. ஏன்டா லெட்டரை உங்களை நீங்கள் வச்சுக்கிறணும்னு சொல்லி கொடுக்குறேன். நான் சிறைக்குள்ளே இருக்கும்போது எழுதி கொண்டு சிபிஐ கோர்ட்டு நீதிபதிகிட்ட கொடுக்குறேன். அதில் இருக்கிற ஒரு செராக்ஸும் கொடுக்கல, அது விஷயமாகவும் விசாரிக்கலை. ஜெயம் 1, ஜெயம் 2, பிடிஜே, 680J, சிபிஐ கோர்ட், இந்த 5 நீதிமன்றமும் வாய்தா தேதியை மட்டும்தான் சொல்லியிருக்கான். நான் சொல்லியிருக்கேன், என்னுடைய உண்மையான வழக்கை பதிவு செய்யுங்கள், திருட்டு வழக்கை வாபஸ் வாங்குங்கள் என்று நான் சொல்லியிருக்கிறேன். அப்படி சொல்லியிருந்தோம் குற்றத்தை விசாரிக்காமல் இப்போ என்னையை விசாரிக்கும் போது இனியும் பேச விட்டுருந்தாங்கன்னா நான் சொல்லியிருப்பேன், ஐயா நான் மதுரைக்கு தருமபுரி 680J நீதிபதி உடைய அனுமதியோடு வந்திருக்கிறேன். அவர் என்ன சொன்னார், மதுரையில் போய் நீங்கள் இதுக்கு வேண்டிய முயற்சி எடுங்கன்னு சொன்னார். மயிலா அடிஷனல் கோர்ட் தருமபுரி. அதனால் அதுக்கு வேண்டிய நடவடிக்கைலாம் நான் எடுத்தேன். உண்ணாவிரதம் இருந்தேன், சாலை மறியல் பண்ணேன், ரயில் மறியல் பண்ணேன், நீதிமன்றத்துக்கெல்லாம் செருப்பு மாலை போட்டு ஊர்வலமும் போனேன். அது எல்லாருக்கும் அரசாங்கம் அனுமதி கொடுத்தது. அனுமதி கொடுக்காமல் எவனாலும் 4 மாசி வீதியும் மதுரையில் சுற்றி வர முடியுமா? செல்லூர் அஹிம்சாபுரம் 7வது தெருவிலேருந்து செல்லூர் காவல் நிலையத்து வழியாகவும் பாலடேஷன் ரோட்டு வழியாகவும் மேம்பாலத்து வழியாகவும் ஒருவன் ஊர்வலம் போகிறான்னா அனுமதி இல்லாமல் போக மாட்டான். கலெக்டர்கிட்ட அனுமதி வாங்கியிருக்கேன், லெட்டர் எழுதி அனுமதி வாங்கினதுனால தான் நான் போயிட்டு அதே பேனரோட வீட்டுக்கு வர முடிஞ்சது. அந்த பேனரை வச்சு தான் ரயில் மறியல் பண்ணேன். அப்போ என்னை அரெஸ்ட் பண்ணியிருந்தால் 4 கேஸ் போட்டிருக்கலாம். உண்ணாவிரதம் இருந்ததுக்கு ஒரு கேஸ் போட்டிருக்கலாம், கோரிக்கை இருக்கலைண்ணா. சாலை மறியல் பண்ணும்போது ஒரு கேஸ் போட்டிருக்கலாம், ரயில் மறியல் பண்ணும்போது ஒரு கேஸ் போட்டிருக்கலாம். ஊர்வலம் பிரதமருக்கு செருப்பு மாலை போட்டு ஸ்டாலினுக்கு செருப்பு மாலை போட்டு நான் ஊர்வலம் மதுரை 4 மாசி வீதியும் ஊர்வலம் போகும்போது அதை ஒரு கேஸ் போட்டுக்கலாம். ஆகையால் உலகத்திலே நீதிபதிகளுக்கு தெண்ட சம்பளம். என்னைய மாதிரி ஜெயபாண்டி மாதிரி உழைக்கக்கூடிய மக்கள்கள் அந்த உழைப்பு காசை இந்த மாதிரி சோம்பேறி நீதிபதிகளுக்கு நம்மளுடைய வரி பணத்தை சம்பளமாக கொடுப்பது கேவலம். இந்த சம்பளத்தை கை நீட்டி வாங்குகிற
இந்த நீதிபதிகள் சோத்தில் உப்பை போட்டு சாப்பிடுங்கடா. சோத்தை திங்கிறீங்களா பீய திங்கிறீங்களாடா தேவடியாமாங்களா? 5 தடவை லெட்டர் அனுப்பிச்சிருக்கேன் அக்னாலஜ்மெண்ட் கார்டோட. வாங்கி வச்சுக்கிறத கார்டை அனுப்பின தேவடியாளுக்கு பிறந்த நீதிபதி பொண்டுப்பல்லுகளா. 27/2/2026 அன்று வாய்தா. அந்த வாய்தாவில் ஜெயபாண்டியுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு உத்தரவிட வேண்டும். அனைத்து பத்திரிகை ரிப்போர்ட்டரும் அங்கே இருக்கணும், அனைத்து டிவிக்காரங்களும் இருக்கணும், அரசியல்வாதிகளும் அங்கே இருக்கணும். ஜெயபாண்டி மதுரை மாவட்டத்தை தத்தெடுக்கிறான். அதே மாதிரி தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சி ஒன்று சேர்ந்து ஒவ்வொரு மாவட்டத்தை தத்தெடுத்து படிக்கிற பள்ளிக்கு சம்பளமும் 10, 11, 12 படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பும் கொடுத்துட்டு தான் தேர்தல் நடத்த வேண்டும். ஆகையால் இந்த தடவை வாய்தா தேதியை மட்டும் சொன்னால் 6ADJ நீதிபதி ஜெயபாண்டிக்கு 1 கோடி ரூபா அவதாரம் கட்ட வேண்டும் என்று சொல்லி இந்த வீடியோவை நான் பதிவு செய்கிறேன். எதற்காக இப்படி கண்ணீர் அஞ்சல் போட்டிருக்க ஜெயபாண்டின்னு கேட்டிங்கன்னா, 5 தடவை லெட்டர் அனுப்பியிருக்கேன் சார், எனக்கு 1 லெட்டர் கூட எனக்கு பதில் வரல. 2 வருஷம் முடிய போகுது. இப்போ தான் ஜெயம் 1 வாய்தா 16/2 விசாரித்தாங்க. அது முதல் முறையாக எப்படி விசாரிக்கணும்? ஏப்பா மதுரை கலெக்டரு ஐஎஸ் அதிகாரி சங்கீதாவை அறநிர்வாணம் ஆபாசமாக வீடியோ போட்டேன்னு அப்படி வார்த்தையால் கேட்கணும். அதே மாதிரி நீ ஒன்றா வரதா இருந்தியா, சாலை மறியல் பண்ணியா, ரயில் மறியல் பண்ணியா, இதை கேட்கணும். அதுக்கு பிறகு மற்றதெல்லாம் கேட்கணும். ஆனால் 2க்கு நடுவில் கேட்கக்கூடாது. அப்படின்னா இதுக்கு ஒரு நீதிபதி தேவையில்லைடா. தேவடியாளுக்கு பிறந்த நீதிபதிகளே, 1ஆம் வகுப்பு மாணவே நீங்கள் சொல்லக்கூடிய வாய்தா தேதியை சொல்ல முடியும். அப்படிப்பட்ட கீழ்ப்பட்ட மட்டமான ஒரு தொழிலை செய்யக்கூடியவனுக்கு 2 லட்சம் 3 லட்சம் உழைப்பு சம்பளத்தை ஒவ்வொரு மக்களும் வெயில்